ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம். இப்போ காலையில் என்ன வேலை அப்படின்னா, நம்ம பூசணி காட்டுக்கு தண்ணி கொண்டு போகணும். அங்கே பூசணி காட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூசணி காட்டுக்கு தண்ணி கொண்டு போகணும். நம்ம போன டைம் அந்த கத்திரி அழிச்சோம் பார்த்தீங்களா, அந்த வயல் வழியாக தான் வாய்க்கால் போச்சு. அந்த வாய்க்கால் வந்து அழிஞ்சு போச்சு பார்த்தீங்களா, ஓட்டமே எல்லாம் சேர்த்து ஓட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து வாய்க்காலை இழுத்து கொண்டு போய் நம்ம பூசணி காட்டுக்கு இன்றைக்கி தண்ணி கட்டணும். ஏன்னா களை வெட்டி இப்போ ஒரு வாரம் ஆச்சுங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த வாய்க்காலை இழுத்து இந்த ஓரத்துலேயே வாய்க்காலை போட்டு விட்டு, இல்லைங்களா, இந்த ஓரம் தான் அந்த வாய்க்கால் இருந்தது. இந்த ஓரத்துலேயே இந்த வாய்க்காலை போட்டு அப்படியே கொண்டு போனோம்னு வைங்க, பூசணி காட்டுக்கு கொண்டு போகணும். பூசணி காட்டில் கொண்டு போய் விட்டோம்னா இன்றைக்கி அதுக்கு தான் தண்ணி கட்டுற வேலை. களை வெட்டினியோட 5 நாள் ஆச்சு. அதனால் ஒரு தண்ணி கட்டி விட்டோம்னா காடு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்காக என்ன பண்ணலாம், இந்த வாய்க்கால் இப்போ இது மாதிரி இருக்கிற வாய்க்காலுக்கு இங்கிட்டு வாய்க்கால் அழிஞ்சு போச்சு. நெட்டுக்கு அங்கேருந்து தான் பைப் வரணும். அந்த தண்ணி வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா, பூசணி காடு இதோட 17 நாள் ஆகுது நெட்டு. களை வெட்டி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். விவசாயம் சார்ந்த எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. நல்ல கமெண்ட்ஸாக என்ன குறை இருந்தாலும் அது இப்படி பண்ணுங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. உங்களோட ஐடியாவில் தான் நான் முன்னேற முடியும். விவசாயிக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நடிகை ஆடுறது, ஒரு விளம்பரத்தை எல்லாம் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதே மாதிரி விவசாயியோட சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சரிங்களா. ஏதாவது பண்ணால் இது வந்து நம்ம வாழைக்காடு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட. பக்க கன்றுகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பக்க கன்று அறுக்க வேண்டிய நாளும் வந்துருச்சு. அதனால் வந்து இன்றைக்கி இந்த பூசணிக்காய் காட்டு வேலையை முடிச்சிட்டோம்னா நாளைக்கு அந்த வேலையை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.